வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 336 சனிக்கிழமை செப்டம்பர் 14, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கிராம பார்வை என்ற அமைப்பினை தொடங்கி கிராமப்புற ஏழை குழந்தைகள், கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து வழங்குவதை தமது பிரதான பணியாக செய்து வரும் முருகன் ஆறுமுகம் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. திண்டுக்கல்லில் தொடங்கியது உள்ளாட்சி வேட்பாளர்களுக்கான முகாம். திண்டுக்கல் லைஃப் சென்டரில் இன்று காலை 9:30க்கு அறிமுக நிகழ்வுடன் வருகிற தேர்தலில் உள்ளாட்சி வேட்பாளர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் தொடங்கியது. கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் முகாமினை வழிநடத்த நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் முகாமின் நோக்கம் பற்றி பேசினார். அடுத்ததாக பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா உள்ளாட்சியின் அதிகாரங்கள், வாய்ப்புகள் பற்றி பேசினார். அதனைத் தொடர்ந்து மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் மக்களை ஒருங்கிணைக்க உள்ள வாய்ப்புகளை தொகுத்தளித்தார். ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 தேதிகளில் இதே பயிற்சியை திண்டுக்கல் தெற்கு காங்கிரஸ் கமிட்டி ஏற்பாடு செய்திருந்த முகாமினை நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்கு தங்களது மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்ளும் வகையில் முகாம் ஒருங்கிணைப்பாளர் திரு சதீஷ் ஜவஹர்லால் நேரு பற்றிய அரிய படங்கள், தகவல்கள் கொண்ட புத்தகத்தை பரிசாக அளித்தார். முகாமில் தங்குவது மற்றும் உணவு ஆகியவற்றுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருப்பதாக திரு அருள் பிரகாசம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. மக்கள் அரசியலை குக்கிராமம் வரை கொண்டு செல்லும் பேராசிரியர் பழனித்துறை ஐயா. செப்டம்பர் 14 சனிக்கிழமை திண்டுக்கல் மாவட்டம் சித்தர்கள் நந்தம்பாறைப்பட்டி கிராமத்தில் திருமதி சித்ராதேவி ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கிராம ஊராட்சியின் பலம் பற்றி விரிவாக புரிய வைத்தார். இதுநாள் வரை கிராம சபையின் அதிகாரங்கள் பற்றி எதுவுமே தெரியாது இருந்த நாங்கள் புதிய அறிவை பெற்றதாகவும் இனி தொடர்ந்து நல்லூர் வட்டத்துடன் பயணிப்போம் என்று கலந்து கொண்ட மக்கள் தெரிவித்ததாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. கிராமத்தில் திறமை திருவிழா, தண்ணீர் பள்ளி. மாணவர்கள் தங்கள் திறமையை தாங்களே அறிந்து கொள்ளவும் புத்துணர்வு பெறவும் நல்லூர் வட்டம் பள்ளிகளில் திறமை திருவிழாவை நடத்தி வருகிறது. நல்லூர் வட்டத்தின் தனித்துவம் வாய்ந்த இத்திறமை திருவிழா தற்போது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகில் தண்ணீர் பள்ளி என்ற கிராமத்தில் செப்டம்பர் 29 அன்று நடத்த நேச்சர் ட்ரஸ்ட் என்ற அமைப்பு திட்டமிட்டுள்ளது. இதில் 51 வகையான திறன்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது. ஒருவர் ஒரு போட்டியில்தான் கலந்து கொள்ள முடியும் என்ற நிபந்தனையினால் 51ஐயும் படித்து பார்த்து அதில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது அதுவே அவரது தனித்திறமை என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. தனது தனித்திறன் எது என்பதை ஒருவர் அறிந்து கொண்டால் அதை அவர் மேலும் வளர்த்து கொள்ள காரணமாகிறது. இத்திறமை திருவிழாவை ஒரு கிராமத்தில் நடத்தும் போது முதலாவது அந்த கிராமத்திற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். 2 கிராம மக்களிடையே உள்ள இறுக்கங்கள் குறைந்து ஒற்றுமை உண்டாகும். 3 பலருடைய திறமைகளும் அனைவருக்கும் தெரிய வரும். 4 அதனால் அவர்கள் மீது மற்றவர்களுக்கு தனி ஒரு மதிப்பு ஏற்படும். 5 சுயநல வாழ்க்கையை தாண்டி மக்களுக்கு சமூக வாழ்க்கையை உணர வைக்கும். 6 கிராம வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஒரு குழுவை உருவாக்க முடியும். 7 கிராமத்தின் பால் மற்றவர்களது கவனத்தை ஈர்க்க முடியும். 8 கிராம வளர்ச்சிக்கு இதன் திறன்கள் பெரிதும் பயன்படும். 9 பேச்சு, கட்டுரை போட்டிகள், சமூக சிந்தனை, சமூக பொறுப்புகளை உணர வைக்கும். எவர் ஒருவர் இதில் கலந்து கொண்டாலும் அவருக்கு புத்துணர்ச்சி, புதிய சிந்தனை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தமிழகத்தில் எங்கிருப்பவர்களும் இதில் கலந்து கொண்டு அனுபவம் பெற்று தங்களது ஊர்களிலும் இதை நடத்த முடியும் என்று திறமை திருவிழா துறை மாநில பொறுப்பாளர் கலாம் ஜோதி மாணவர் திரு வாசு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.